الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவராக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரொருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு உயரிய வாய்ப்பை அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்காக அளிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகச்சிறந்த மனிதரை பற்றியாகும். மனிதர்களில் அஅதமுல் பஷர், மிக உன்னதமான உயர்ந்த ஒரு மனிதன். ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமியை படைத்த நாள் முதல் கியாமத்துடைய நாள் வரை படைக்கப் போகின்ற அனைவர்களிலும் மிகவும் சிறப்புக்குரியவர். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உன்னதமான சிறந்த மனிதரை பற்றி அல்-குர்ஆனில் எப்படியெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். சூரத்துல் அன்பியாவுடைய 107வது வசனமாக நாம் பார்க்கிறோம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாம் உம்மை அகிலத்திற்கே ஒரு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள், ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய வருகை என்பது மனித சமூகத்துக்கு மாத்திரம் அருளாக அமையவில்லை,
அருளாக அவர்களுடைய வருகை அமைந்திருந்தது என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உன்னதமான சிறந்த மனிதரை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். இவர்கள் நமது உயிரிலும் மேலானவர். இந்த உலகத்தில் தான் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதற்கு நாம் பாக்கியம் பெறவில்லை. அந்த பாக்கியத்தை நபி தோழர்கள் சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாளை மறுமையில் அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. அந்த பாக்கியம் நாளை மறுமையில் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியமாகும். அருமையான சகோதரர்களே, நபி தோழர்களில் இந்த ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கவும், ரபீஅ இப்னு அவுஃப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திண்ணை தோழராக இருக்கிறார். வசிப்பதற்கு வீடு இல்லை, மனைவி பிள்ளைகள் இல்லை, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணித்துவிட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறார். ஒரு முஹாஜிர் திண்ணையிலே வசிக்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். உது செய்வதற்கு தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சல், நீ விரும்பியதை கேளப்பா என்று சொல்றார். நீ எதை விரும்புகிறாயோ அதை கேள். அவருக்கு நிறைய அடிப்படையான தேவைகள் உலகில் இருக்கின்றன. வசிப்பதற்கு வீடு கிடையாது. அருமையான சகோதரர்களே, இந்த தோழர் அல்லாஹ்வின் ரசூலிடம் எதை கேட்கிறார் தெரியுமா? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. நபியே, நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். உலகத்தில் 1000 தேவைகள் இருக்கின்றன. ஏழையாக வாழுகிறார், வசிப்பதற்கு வீடு இல்லை. இந்த தோழர் இவருடைய கண் முன்னால் எந்த ஒரு உலக தேவையும் வந்து நிற்கவில்லை. அவர் அல்லாஹ்வின் ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடன் நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதல்லாமல் வேற ஏதாவது கேளப்பான்னு சொல்றார்கள். நான் சொன்னேன், குல்து ஹுவதாக், அதுதான் யா ரசூலல்லாஹ் எனக்கு தேவை. நான் உங்களுடன் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் அந்த பாக்கியத்தை பெறவில்லை. ஆனால் நாளை மறுமையில் அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக உயர்ந்த, மிக உன்னதமான பாக்கியமாகும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மிகச் சிறந்த, மிக உன்னதமான இந்த மனிதருடைய வருகையின் ரஹ்மத்தை அல் குர்ஆனில் நமக்கு நிறையவே கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு சொல்கிறான், 8வது அத்தியாயத்தில் 33வது வசனமாக சொல்கிறான், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ. நீர் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடித்துக் கொள்ளாது என்று அல்லாஹ் சொல்றார். எந்த அளவுக்கு இந்த தூதருடைய வருகை மனித சமூகத்துக்கு அருளாக இருந்தது. என்ன அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான், நீர் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடிக்காது. அது இப்பொழுது நமக்கு இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடிக்காது என்று ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் அல்லாஹ்வின் ரசூலுடைய வருகை எந்த அளவு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மனித சமூகத்துக்கும் ரஹ்மத்தாக, அருளாக இருந்தது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பாருங்கள், 3வது அத்தியாயத்தில் 164வது வசனமாக சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான். என்ன அருள்? மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி மூமின்களுக்கு அருள் புரிந்தான்.
எது அருள்? அல்லாஹ்வின் தூதருடைய வருகை என்பது மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரருள் என்ற ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த தூதருடைய வருகையை பற்றி 33வது அத்தியாயத்தினுடைய 46, 45 ஆகிய 46 ஆகிய வசனங்களில் சொல்கின்ற போது சொல்கிறான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபி, நாம் உம்மை எப்படி அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சாட்சியாளராக, நன்மாராயம் கூறக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பவராக, அதே போன்று வஸ்ராஜன் முனீரா, ஒரு மிகப்பெரிய பிரகாசம், பேரொளியாக நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வருகை என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பிரகாசம், அது ஒரு மிகப்பெரிய பேரொளி என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். என் அருமையான சகோதரர்களே, சூரியனுடைய பிரகாசத்தை அல்லாஹ் சொல்கின்ற போதும் சிராஜ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில் 16வது வசனத்தை பாருங்கள். வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா. அல்லாஹ் தஆலா சந்திரனை, அதனுடைய ஒளியை சொல்கின்ற போது நூர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். ஏன்? அது இயற்கையிலே ஒளியை உற்பத்தி செய்வதில்லை. வஜஅல ஷம்ஸ சிராஜா. சூரியனுடைய பிரகாசத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது சிராஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதே வார்த்தையை தான் அல்லாஹ்வின் ரசூலுடைய பிரகாசத்தை சொல்கின்ற போதும் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். அப்படி பிரகாசத்தை, பேரொளியை வழங்கக்கூடியவராகத்தான் அவருடைய வருகை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அமைந்திருந்தது. அருமையான சகோதரர்களே, நரகத்தின் விளிம்பிலே இருந்த சமுதாயத்தை எப்படி மாற்றினார்கள்? உலக வரலாற்றில் நாம் எந்த சமூகத்தை ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கிறோமோ, அந்த சமூகத்தினுடைய வரலாற்றை குறுகிய 23 வருடங்களுக்குள் அதை எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், அது போன்ற ஒரு சமூகம் உலக வரலாற்றில் உருவாகவில்லை. அப்படி உத்தமர்கள், மனித புனிதர்களை உருவாக்கி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் பூமியிலே நடமாடுகின்ற சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உத்தமர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இதன் மூலம் இந்த தூதருடைய வருகை, இந்த தூதருடைய போதனைகள், இந்த தூதருடைய நேரான வழியை அவர்கள் செவியேற்றதன் மூலமாக, இந்த அழைப்புக்கு பதிலளித்ததன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ரலியல்லாஹு அன்ஹு, கியாமத்துடைய நாள் வரை அந்த நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லும் போதெல்லாம் நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சேர்த்து சொல்வோம். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். என் அருமையான சகோதரர்களே, நரக விளிம்பிலே இருந்த சமுதாயத்தை, இருளில் தத்தளித்துக் கொண்டிருந்த சமுதாயத்தை பேரொளியின் பக்கம் கொண்டு வந்தார்கள், சுவர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றினார்கள். அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த தூதருடைய சிறப்புகளை பற்றியும் அவர்களுடைய அந்த இரக்க குணத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்ற போது சூரத்து தௌபா 128வது வசனமாக சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். எப்படியானவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் என்றால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி உலக வரலாற்றில் ஒரு தலைவரை காட்ட முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித சமூகம், மூமின்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வரும் என்று சொன்னால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உணர்வார்கள். இதை யார் சொல்றான் தெரியுமா? உள்ளங்களை அறிந்த ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை சொல்வது யார்? இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி ஸுதூர். உள்ளங்களில் உள்ள அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறானே, எந்த ஒன்றையும் அவன் முன்னால் மறைக்க முடியாதே அந்த ரப்பல் ஆலமீன் தனது தூதருடைய அந்த உள்ளத்தை, அந்த உணர்வுகளை சொல்கிறான். மூமின்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.
அது மாத்திரமல்ல, மூமின்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்பதை ஆவல் கொண்டவராகவும் அவர் இருக்கிறார். அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தனக்கு சூட்டிய அந்த திருநாமங்களில் 2 திருநாமங்களை தனது தூதருக்கும் சூட்டுகிறான். எப்படி சொல்றான்? நீ மூமின்களோடு இரக்க குணமுடையவராக, மிக அன்போடு கிருபையோடு நடக்கக்கூடியவராக நீ இருக்கிறீர். ரഊஃப் ரஹீம் யாருடைய பேர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். இந்த 2 திருநாமங்களை ரப்பல் ஆலமீன் தனது தூதருக்கு சூட்டுகிறான் என்று சொன்னால் இந்த அளவு அன்போடு இரக்க குணமுடையவராக தனது உம்மத்தோடு நடந்து கொண்டிருப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு முன்மாதிரி மிக்க தலைவரை, சமூகத்துக்கு நன்மைகளே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்று பேராவல் கொண்ட ஒரு தலைவரை உலக வரலாற்றில் எங்கும் காட்ட முடியாது. இதற்கு பிறகும் நிச்சயமாக உலகம் சந்திக்காது. அல்லாஹ் தஆலா சொல்றான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தை இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற போது உமது உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு நீர் கவலைப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது தூதருடைய அந்த இரக்கத்தை, அன்பை சொல்றார். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நேர்வழி ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற போது, ஹிதாயத், இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற போது தனது உயிர் போகின்ற அளவுக்கு ஒரு தலைவர் கவலைப்பட்டிருக்கிறாரா? அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனில் பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, இப்படி சமூகத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவர், சமூகத்தின் மீது நேசம் கொண்ட ஒரு தலைவர். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தூதருடைய சிறப்புகளை பற்றி, இந்த தூதருடைய வருகையை பற்றி 9வது அத்தியாயத்தின் 157வது வசனமாக சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், وَيَضَعُ عَنْهُمْ إِصْرَهُمْ وَالْأَغْلَالَ الَّتِي كَانَتْ عَلَيْهِمْ. அந்த தூதர் என்னென்ன பணிகளை எல்லாம் அந்த சமூகத்திலே செய்தார்கள் என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்கள் மீது இருந்த அடிமை சங்கிலிகள் அந்த சமூகத்தை என்ன செய்திருந்தார்கள்? அவருடைய உரிமைகள் மீறப்பட்டு அதிகாரத்திலே உள்ளவர்கள் அடக்கி வைத்திருந்தார்களா இல்லையா? இந்த சங்கிலிகளை எல்லாம் உடைத்தெறிந்தார் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நுபுவத்துக்கு முன்னால், நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு சீர்திருத்த சங்கம் உருவாக்கப்பட்டது. நுபுவத்துக்கு முன்னர் மக்காவிலே உருவாக்கப்பட்டது. இதை அப்துல்லாஹ் இப்னு ஜதான் என்று நினைக்கிறேன், அவருடைய வீட்டிலே தான் இதற்குரிய அனைத்து கருத்துகளும் பரிமாறப்பட்டு ஒரு சங்கம், ஒரு அமைப்பு இதற்காக உருவாக்கப்படுகிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய உரிமைகள் எதுவும் மீறப்படக்கூடாது. மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக, உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் கஅபாவை தரிசிக்க வரக்கூடிய உரிமைகள் எதுவும் மீறப்படக்கூடாது. அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அமைத்தார்கள் ஒரு சங்கத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நுபுவத் கிடைத்து மதீனாவிலே ஆட்சியும் வந்ததன் பிறகு நினைவு கூறுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜதான் வீட்டிலே நடந்த, அங்கே உருவாக்கப்பட்ட அந்த சீர்திருத்த சங்கம் இருக்கிறதே, அது போன்ற ஒன்றுக்காக இப்போது என்னை அழைத்தாலும் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். அதற்கு மாற்றமாக செவ்வகை ஒட்டகங்களை எனக்கு தந்து நீர் அதில் கலந்து கொள்ளக் கூடாது என்று சொன்னால் நான் ஏற்க தயார் இல்லை. இப்படி மக்களுடைய சீர்திருத்தத்திற்காக, மக்களுடைய நலனுக்காக, நன்மைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இப்படி இவருடைய வருகை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வருகை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருளாக, ரஹ்மத்தாக எப்படி அமைந்தது நினைத்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் இப்போது 160 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், யார் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு தலைவர், இமாம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் இந்த மிகப்பெரிய தீனுல் இஸ்லாத்துடைய வளர்ச்சியிலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு சிறந்த உன்னதமான ஒரு தலைவரை பெற்றெடுக்கக்கூடிய நாம் அந்த தலைவரை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம், அந்த தலைவரை எந்த அளவு நாம் நேசிக்கிறோம், அந்த தலைவரை நாம் எந்த அளவு பின்பற்றுகிறோம், இவைகளை பற்றியெல்லாம் ஒரு கணம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி தோழர்கள், சமகாலத்திலே வாழ்ந்த தோழர்கள் எப்படியெல்லாம் தனது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி சொல்கிறார்கள், மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அஹத ஐஸரஹுமா. நபி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல எது மிக இலகுவாக இருக்குமோ அதைத்தான் தெரிவு செய்வார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது அல்லது இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு விஷயங்களில் எது மிக இலகுவானதோ, மிக எளிதானதோ அதைத்தான் தெரிவு செய்வார்கள். ஏன்? எனது உம்மத்துக்கு எளிதாக இருக்க வேண்டும் இல்லையா? எனது உம்மத்துக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை தெரிவு செய்வார்கள்? எளிதைத்தான் தெரிவு செய்வார்கள், இலகுவைத்தான் தெரிவு செய்வார்கள். இப்படி ஒரு உயர்ந்த பண்புடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நறுமையானவர்களே, எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? எனது உம்மத்திற்கு உங்களுக்கு இரவு தொழுகை கடமையாகி விடுமோ என்ற பயத்தின் காரணத்தால் தான் ஃபஜ்ர் வரை அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள் இருந்தார்கள். சொல்கிறார்கள், என்னை எது தடுத்தது தெரியுமா? இந்த தொழுகை எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே வர விடாமல் தடுத்தது என்று சொன்னார்கள். இப்படி சமூகத்துக்கு எளிதை விரும்பிய, சமூகத்துக்கு இலகுவை விரும்பிய ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்ந்து சொல்றார்கள், மாலம் யகுன் இஸ்மன். நபி அவர்கள் எப்போதும் ஒரு பாவத்தை செய்தது கிடையாது, ஒரு தவறை செய்தது கிடையாது. ஒரு பாவமான காரியத்தை கண்டால் அதிலிருந்து மிகவும் விலகி செல்கின்ற, தூரமாகி செல்கின்ற மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். வமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸி. நன்றாக கவனியுங்கள், நபி அவர்கள் ஒருபோதும் தனக்காக ஒருவரை பழிவாங்கியது கிடையாது. நபி அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர். நபி அவர்கள் ஒருபோதும் தனக்காக, தன்னுடைய விஷயத்தில் தனக்கு ஒருத்தர் அநீதி இழைத்து விட்டார், தனக்கு எதிராக பேசிவிட்டார், அல்லது தனது கண்ணியத்திலே கை வைத்து விட்டார், இப்படி இந்த காரணங்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபோதும் ஒருவரை பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது அல்லாஹ் போட்ட வரம்புகளை யாராவது மீறுவார்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் அதற்காக தண்டனையை நிறைவேற்றுவார்கள். நன்றாக கவனியுங்கள், நபி அவர்கள் எந்த விஷயத்தில் தண்டனை நிறைவேற்றுவார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைகள், வரம்புகள் மீறப்படும் என்றால் பாராபட்சம் காட்ட மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய விஷயத்தில், தன்னுடைய சொந்த விஷயத்தில் ஒருபோதும் பழிவாங்கியதில்லை. தாயிஃபை எடுத்து பாருங்கள், மிகச் சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரணாக நின்று காட்டுகிறார்கள் இல்லையா? கற்கள் நாலாபுறங்களிலிருந்து வருகின்றன. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் அரணாக நின்று காத்தேன், ஆனால் அதை மீறி அந்த புனித மேனியை கற்கள் தாக்கின. அவர்களுடைய பாதங்கள் இரத்தம் வழிந்தோடுகின்ற நிலையில் தான் அவர்கள் தாய்களை விட்டு வெளியேறினார்கள். அந்த சமூகம் அந்த உன்னதமான சிறந்த மனிதரை கண்ணியப்படுத்தவில்லை இல்லையா? அந்த சமூகத்திடம் சத்திய தீனை எடுத்துச் சொல்வதற்காக தான் சென்றார். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோம், மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு வரக்கூடிய வழி என்பது
மிகவும் ஒரு நெருக்கடியான பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில் தான் அன்று அல்லாஹ்வுடைய ரசூல் பல நாட்கள் பயணம் செய்து சத்திய தீனை கொடுப்பதற்காக வந்தார்கள். ஆனால் அந்த தூதரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அந்த தூதரை இழிவுபடுத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய வானவர் இல்லையா, வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, மலைகளுக்கு பொறுப்பாக்கப்பட்ட வானவர் இதோ இறங்கி இருக்கிறார், உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த தாயிஃப் வாசிகள் அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டு விடுவார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி சொன்ன ஒரு தலைவர் தனக்காக எப்போதும் அவர்கள் பிறரை பழிவாங்கியது கிடையாது. நீங்கள் ஃபத்ஹ் மக்கா வெற்றி எடுத்து பாருங்கள். மக்கா வெற்றியின் போது கேட்கிறார்கள், மா தظنون பி, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போது எதிரிகள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்ன? உண்மையைத்தான் சொன்னார்கள். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு மனிதனுடைய மகன். இப்படி சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்து விட்டேன், நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம் என்று ஒரு மன்னிப்பை வழங்கினார்களா இல்லையா? மக்காவுடைய வெற்றியின் போது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பயங்கரவாதத்தை போதித்தார்களா? இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்திற்கு பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுத்தார்களா? அநாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரா? அசிங்கங்களை கற்றுக் கொடுத்தாரா? அனாச்சாரங்களை கற்றுக் கொடுத்தாரா? அருமையான சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்ட இந்த மனிதர் தவறாக சித்தரிக்கப்படுவது என்பது மூமின்களுடைய உள்ளங்களை மிகவும் வேதனை செய்கின்ற விடயமாகும். மூமின்களுடைய உணர்வுகள் இதற்காக விழிக்கவில்லை என்றால் நிச்சயமாக மூமினே கிடையாது இல்லையா? அருமையான சகோதரர்களே, ஒரு முறை யூதர்களுடைய வரலாறு மிக இருண்ட மோசமான வரலாறு. வரலாற்று நெடுகிலும் அவர்கள் நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள். பல நபிமார்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விஷம் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து உம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற வாக்குறுதிக்கு அமைய அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார். ஆனால் நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அதாவது எனது நரம்பு இருக்கிறதே, இந்த நாடி நரம்பு வேதனைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம், அதை அருந்தியதன் காரணத்தால் அந்த வேதனை இறுதி வரை அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கின்ற போது யூதர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். சலாம் சொல்வது போன்று நபி அவர்களுக்கு இது சலாம் போன்று கேட்க வேண்டும். அந்த லாமை மறைத்து அஸ்ஸலாமு என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொதித்து போகிறார்கள். அவர்கள் கொதிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த யூதர்களை திட்ட ஆரம்பிக்கிறார்கள். திட்ட ஆரம்பிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? மகலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே மென்மையாக நடப்பீராக. அந்த நேரத்தில் சொல்றாங்க, மென்மையாக நடந்து கொள்வீராக. நான் தான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேனே. எப்படி சொன்னார்கள்? வஅலைக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் அழிவை, மரணத்தை நபிக்கு பிரார்த்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எப்படி பதில் சொன்னார்கள்? வஅலைக்கும். அதை ஒரு வார்த்தை கூட அதிகரிக்கவில்லை. நீங்கள் எதை பிரார்த்தித்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கட்டும், அப்படிதான் சொன்னாங்க. நபி அவர்கள் வேற எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவில்லை. நீங்கள் எதை எனக்கு பிரார்த்தித்தீர்களோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்றுதான் சொன்னாங்க.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொதித்து போனார்களே. இந்த உணர்வு மூமின்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் தூற்றப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய ரசூல் கேலி செய்யப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஏளனப்படுத்தப்படுகின்ற போது நமது உணர்வுகள் கொதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் மூமின்கள் அல்ல. ஏன்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபி மூமின்களின் உயிரை விட மேலானவர். நபி மூமின்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நபி கலங்கப்படுத்தப்பட்டு நாம் இந்த உலகத்திலே பூமியிலே உயிர் வாழ்வது என்பது உகந்தது அல்ல, இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கழுகு மரத்திலே ஏற்றப்பட போகிறார்கள். அவர்கள் தூக்கிலே ஏற்றப்பட போகிறார்கள், தூக்கில் இடப்பட போகிறார்கள். அந்த நேரத்திலே மக்காவுடைய குறைஷி காஃபிர்கள் கேட்டார்கள், ஹுபைபே, நீர் விரும்புகிறீரா இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க நீர் உமது மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதை நீர் விரும்புகிறா என்று கேட்கிறார்கள். நீர் இப்படி ஒரு உணர்வு மாத்திரம் விரும்புகிறா என்று கேட்கிறார். ஹுபைப் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலின் பாதங்களில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார், இல்லையா? அப்படித்தான் அவர்கள் வீர மரணத்தை எய்தினார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி பாதுகாத்த ஒரு சமூகம் யார்? மிக சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள். நபி அவர்கள் மிகச் சிறந்த ஒரு நூற்றாண்டு என்று எந்த நூற்றாண்டை சொன்னார்களோ அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய இமைகளை போன்று அந்த தூதரை காத்தார்கள். அந்த தூதரை தங்களுடைய உயிரை விட மேலாக காத்தார்கள். அந்த தூதருக்கு எந்த ஒரு களங்கமும் வராமல் அந்த தூதரை காத்தவர்கள் நபித்தோழர்கள், சஹாபாக்கள். நமக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நமக்கும் ஒரு பாதை, ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? அந்த தூதருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு தலைவரை உலக வரலாற்றில் யாரும் பெறவில்லை. இந்த உம்மத்தை, தனது சமூகத்தை கடுகளவும் ஏமாற்ற விரும்பாத ஒரு தலைவர். தனது சமூகம் ஆன்மீகத்தின் பேராலோ, ஆட்சியின் பேராலோ, அரசியலின் பேராலோ கடுகளவும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்த ஒரு தலைவர். தன்னை ஒரு சாதாரணமானவராகத்தான் தன்னை காட்டிக் கொண்டார், இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர் என்று யாரை சிறப்பித்து சொல்கிறானோ அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நான் செல்கிறேன். செல்கின்ற போது சில நேரங்களில் நான் என்னை அறியாமலே அல்லாஹ்வின் ரசூலுடைய முன்னால் வந்து விடுவேன். ஏன் தெரியுமா? முன்னால் யாராவது அம்புகளை எய்து நபியை தாக்கி விடுவார்களோ என்ற பயம். அதற்கு பிறகு என்னை அறியாமலே நான் நபிக்கு பின்னால் வந்து விடுவேன். பின்னால் யாராவது அம்புகளை எய்து நபி அவர்களை தாக்கி விடுவார்களோ என்ற பயம். என்னை அறியாமலே நான் எனது வலது பக்கம் வந்து விடுவேன். ஏன்? வலப்பக்கமாக நபி அவர்கள் தாக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பயம். இப்படி ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் நாலாபுறங்களிலும் அந்த தூதரை பாதுகாத்து சென்றவர்கள் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் சொல்கிறார்கள், உம்மு மஅபத் அவருடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பல நிகழ்வுகள் நடந்தன. உம்மு மஅபதுடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் பசியோடு இருக்கிறார்கள். நான் பசியோடு இருக்கிறேன். எதுவுமே உண்ணுவதற்கு அந்த வீட்டிலே இல்லை. மதீனாவுக்கு வியாபாரத்துக்கு செல்பவர்கள் அந்த வழியாக வியாபாரத்துக்கு செல்வார்கள், அங்கு தங்கி செல்வார்கள். உம்மு மஅபதுடைய வீட்டிலே ஒரு ஆடு இருக்கிறது, ஒரு இளைத்த ஆடு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குதா, அனுமதி தருவீர்களா என்று கேட்கின்ற போது உம்மு மஅபத் சொல்கிறார்கள்,
இந்த ஆட்டில் எப்படி நீங்கள் பாலை கறக்க முடியும்? இதே ஒரு இளைத்த ஆடாக இன்றோ நாளோ என்று இருக்கின்ற ஒரு ஆடு. அல்லாஹ்வுடைய ரசூல் தனது திருக்கரத்தை வைக்கிறார்கள். திருக்கரத்தை வைத்து பால் கறக்கின்றார்கள். அதிலிருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய அனுமதியின் மூலமாக அந்த அற்புதம் அங்கு நிகழ்கிறது. பாலை கறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பயணத்தின் வழிகாட்டியாக சென்ற ஒருவனாக இருந்தான், அவனுக்கு கொடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அருந்தியதன் பிறகு கடைசியாகத்தான் நபியவர்கள் அருந்தினார்கள். இப்படி பணிவாக நடந்து கொண்டவர்கள், மிக எளிமையாக நடந்து கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிராமப்புறத்து மனிதர்கள், வெகு தூரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் கேட்பார்கள், உங்களில் யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். இங்கு இருப்பவர்களில் யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். ஏன்? தனக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு ஆசனத்தை அமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு அந்தஸ்தை அமைத்துக் கொள்ளவில்லை. எல்லோரோடும் அந்த சஹாபாக்களோடு ஒன்றோடு ஒன்றாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்ளாத ஒரு தலைவர். அருமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யமனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை தஅவாவுக்காக அனுப்புகின்ற போது என்னை வழி அனுப்புவதற்காக மதீனாவுடைய அந்த கோடிக்கே வந்தார்கள். என்னை வழி அனுப்புவதற்காக வந்தார்கள். எப்படி தெரியுமா வந்தார்கள்? நான் ஒட்டகத்தின் மீது ஏறி செல்கிறேன், நபி அவர்கள் நடந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல்கிறேன், நபி அவர்கள் நடந்து பல செய்திகளை உபதேசங்களை செய்த வண்ணமே வந்து கொண்டிருந்தார்கள். பிரிகின்ற கடைசி நேரத்தில் நான் விடைபெற்று செல்ல போகின்றேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா முஆத், முஆதை என்று அழைத்து சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நீர் என்னை சந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் அழ ஆரம்பித்து விட்டேன். என்னை அறியாமலே நான் அழுது விட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நீர் எனது மஸ்ஜிதுக்கு மேலால் நடப்பீரோ அல்லது என்னுடைய கபருக்கு மேலால் நடப்பீரோ தெரியாது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை சொன்ன போது நான் கதறி அழுதேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். என் அருமையான சகோதரர்களே, இப்படி உயிரை விட மேலாக அந்த தூதரை நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். உண்மையில் அப்படியான ஒரு நேசம் அல்லாஹ்வின் தூதரின் மீது நமது உள்ளங்களில் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதரை நாம் அப்படித்தான் நேசிக்கிறோமா? இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள், சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை பாருங்கள். முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேளையின் போது அழுகின்றார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுவற்றை பார்த்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அழுகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் வருகிறார். வந்து, அருமை தந்தையே, அல்லாஹ்வின் ரசூல் உங்களுக்கு எவ்வளவு நன்மாராயங்களை சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இவற்றை எல்லாம் நினைவு கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே, தனது உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நேரத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வமா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹ், எனக்கு இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ரசூலை விட நேசத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை, அந்த தூதரை விட விருப்பத்துக்குரியவர்கள் வேறு யாரும் கிடையாது. வலா அஜல்ல ஃபீ ஐனி மின்ஹு, அந்த தூதருக்குரிய கண்ணியங்கள், அந்த தூதருக்குரிய அந்தஸ்து என்னுடைய கண்களில் நிறைந்தே இருக்கின்றன. இந்த கண்களில் அந்த தூதரை விட கண்ணியத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். வமா குந்து உதீபு அன் அம்லா ஐனைஹி மின் இஜலாலன், அந்த தூதரின் மீதுள்ள கண்ணியத்தின் காரணத்தால் அவர்களை நான் நேராக பார்த்ததில்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் மீதுள்ள அந்த கண்ணியம், அந்த உயர்வு, அந்தஸ்து, அதன் காரணத்தால் நபி அவர்களை நான் நேராக பார்க்கவில்லை. அதனால் நபியை பற்றி வர்ணிக்க சொன்னால் என்னால் வர்ணிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படி நினைவு கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி தோழர்கள், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள்,
நீங்கள் புகாரிலே பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், மா மஸிஸ்து ஹரீரன் வலா தீபாஜன் அல்யன மின் கஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட்டு இருக்கிறது, பட்டு, இந்த பட்டை விட மென்மையான ஒன்றை நான் எனது கையால் தொட்டிருப்பேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதருடைய திருக்கரங்கள் தான் என்று சொல்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மணிக்கட்டு தான் பட்டை விட மென்மையான ஒன்றை எனது வாழ்க்கையில் நான் தொட்டிருப்பேன் என்று சொன்னால், பிடித்திருப்பேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதருடைய கரங்கள் என்று சொல்றார்கள். யார் சொல்வது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் தெரியுமா? நபி அவர்களுக்கு மதீனாவில் 10 வருடங்கள் பணியாளராக இருந்தார். சாதாரணமா நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்கு கீழே பணியாளனாக இருந்தா அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யும் போது அவனுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிடும். நாங்க பார்க்கிறோம், மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் தங்களுடைய பணியாளர்களோடு எத்தனை பேர் நன்றாக நடந்து கொள்வதில்லை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தேன். அவர்கள் சீ என்று எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி இருக்க மாட்டார், சொல்லவில்லை. ஏன் நீ இதை செய்தாய், ஏன் செய்யவில்லை என்று ஒரு தடவையாவது என்னிடம் கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய அந்த கைகளை விட மென்மையான ஒன்று வேறு எதுவுமே இல்லை. அதே போன்று சொல்கிறார்கள், அக்ஷயபமின்றி நபியை விட ஒரு மனம் கமழுகின்ற நறு மனம் வீசுகின்ற வேறு எந்த ஒரு நறுமணத்தையும் நான் நுகரவில்லை என்று சொல்வது யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நறுமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வின் ரசூலுடைய ஒவ்வொன்றையும் நேசிக்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள், நபித்தோழர்கள் இருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், புகாரிலே இடம்பெறுகின்ற மற்றும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய அந்த புனிதமான உடல் ஒரு யமனுடைய போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த கவலையான நிகழ்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் கற்கள் போன்று அமர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்ஹ் என்ற பிரதேசத்திலிருந்து தனது வீட்டிலிருந்து வேகமாக வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த புனிதமான வீடு மூடப்பட்டிருக்கிறது, அந்த போர்வையை அகற்றுகிறார்கள். அகற்றிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லியவர்களாக அல்லாஹ்வின் தூதருடைய நெற்றியை அவர்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திபுத் ஹய்யன் முமையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அது போன்று மரணித்ததன் பிறகும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு போதனைகளும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டலும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தூய்மையான வாழ்க்கை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் இவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என்று பாருங்கள். இதை நாம் புகாரிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி தோழர்கள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். திருமீதிலே நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை போன்று அதிகம் புன்முறுவல் கூறுகின்ற நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை. அப்படி புன்முறுவல் கூர்த்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் காணப்படுவார்கள். அவருடைய முகம் அப்படித்தான் இருக்கும். அதே போன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கலாம். புகாரியிலே இடம்பெறுகின்ற செய்தி, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருகிறது. மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் منذ اسلمت ولا رآني الا تبسم في وجهي, நான் இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் நபியுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த முகம் சிரித்த ஒரு முகமாக, மலர்ந்த முகமாகத்தான் அந்த முகத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்றார். அருமையான சகோதரர்களே, இந்த பாக்கியங்களை பெற்றவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். அந்த பாக்கியத்தை நாமும் பெற வேண்டும். அல்லாஹ்வின் ரசூலோடு சுவர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின்
ரசூலோடு சுவர்க்கத்தில் இருப்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற மிக உயர்ந்த பாக்கியமாகும். அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரசூலை உண்மையில் நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வின் ரசூலை உண்மையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா ضرب رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்துன் பியதி. நபி அவர்கள் தனது திருக்கரத்தால் எவரையும் அடித்தது கிடையாது. நபி அவர்கள் தனது கரத்தால் யாரையும் அடித்தது கிடையாது. வலம்பரஅத்தன், தனது மனைவியாக இருக்கலாம், தனது பணியாளர்களாக இருக்கலாம், தனக்கு கீழ் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், யாரையும் அவர்கள் அடிக்கவில்லை. இல்லா யுஜாஹித ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் அவர்கள் போர் செய்கின்ற போது, ஜிஹாத் செய்கின்ற போதே தவிர. அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வது என்பது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் உள்ள போராகும் இல்லையா? சத்தியம் நிலைநாட்டப்படுவதற்காக இந்த தீன், தூய்மையான தீனுல் இஸ்லாம் அந்த பூமியிலே மேலோங்குவதற்காக செய்யப்படுவதுதான் ஜிஹாத். அதிலே அல்லாஹ்வுடைய ரசூல் வீரத்தோடு போரிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தனக்காக எவரையும் பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படும் போது அதற்காக சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அங்கு பாராபட்சம் காட்ட மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் புகாரிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படியான ஒரு நம்பகமான, நம்பிக்கைக்குரிய, ஒரு முன்மாதிரி மிக்க, ஒரு சிறந்த ஒரு தலைமையை பெற்ற சமூகம் நாம். எனவே அந்த தூதரை எந்த அளவு நமது வாழ்நாளில் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானதாகும். அபூதாவுதில் நீங்க பார்க்கலாம், ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அன லகும் பிமன்சிலத்தில் வாலித், நான் உங்களுக்கு தந்தை என்ற அந்தஸ்தில் இருந்து கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு இந்த தீனை, மார்க்கத்தை கற்றுத் தருவது தந்தை என்ற இடத்திலிருந்து, தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்படி சொல்றாங்க. சிந்தனை செஞ்சு பாருங்க, எங்கள் மீது இவ்வளவு அன்பு கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருவதை எந்த அளவு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். தந்தை என்ற ஒரு அந்தஸ்திலே இருந்து நமக்கு தீனை சொல்லி தந்தவர்கள் யார்? நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை நாம் அபூதாவுதிலே பார்க்கிறோம். அதே போன்று முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸ், என்னுடைய உதாரணமும் மனிதர்களுடைய உதாரணமும் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு தீயை மூட்டுகிறான். தீயை மூட்டுகின்ற போது, நெருப்பை மூட்டுகின்ற போது, அந்த நெருப்பின் ஒளியை, பிரகாசத்தை கண்டு விட்டில் பூச்சிகள் எல்லாம் மிக வேகமாக அதை நோக்கி வருகின்றன. அந்த மனிதன் அந்த விட்டில் பூச்சிகள் அதில் விழுந்து விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உதாரணத்தை நபி அவர்கள் சொல்றார்கள். இப்படித்தான் நான் நரகத்தை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தூதருடைய வருகை ரஹ்மத்தா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது அருளா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, எனது கரத்தால் நரகத்தில் யாரும் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதை தடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதையும் மீறி சிலர் விழுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எப்படியெல்லாம் இவர்கள் ரஹ்மத்தாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான எண்ணற்ற ஆதாரங்களை உங்களுக்கு தர முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு வந்ததன் பிறகு நபி அவர்கள் யூதர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள் இல்லையா? அதே போன்று நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், இஸ்லாத்தினுடைய போர்வையை போர்த்தி கொண்டவர்கள் வெளிப்படையாக மாத்திரம் உள்ளே நயவஞ்சகத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். இதிலே தலைவனாக இருந்தவன் யார் தெரியுமா? அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் யார்? ரக்ஸுல் முனாஃபிகீன், மதீனாவின் நயவஞ்சகர்களின், முனாஃபிக்குகளின் தலைவன். பல கட்டங்களில், பல இக்கட்டான நேரங்களில்
முஸ்லிம்களுக்கு குடிபறித்தான், யூதர்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டான். இந்த எந்த அளவுக்கு நபி அவர்களை இகழுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தனி சஹாபாக்களோடு அவர்கள் ஒட்டகத்தின் மீது வருகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அவன் சொல்கிறான், உமது இந்த கழுதையுடைய துர்நாற்றம் என்னை நோவினை செய்து விட்டது என்று நபியை பார்த்து சொல்கிறான். இப்படி சொன்ன நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர் அப்படி கொதித்திருந்தார். எழுந்து சொன்னார், உனது கழுதை இருக்கிறதே, அதாவது அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த கழுதையின் துர்நாற்றம் இருக்கிறதே, அதை விட உனது துர்நாற்றம் மிக மோசமானது என்று அந்த அன்சாரி தோழர் உடனே கொதித்து போய் சொன்னார். இப்படியெல்லாம் நபி அவர்களை இகழ்ந்தவன், இழிவுபடுத்தியவன் அப்துல்லாஹ் இப்னு உபையுடைய மரண தருவாயில் அவனது மகன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவனது மகன் வருகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை மரணப்படுக்கையிலே இருக்கிறார். முனாஃபிக், நயவஞ்சகர், இஸ்லாத்துக்கு எதிராக பகிரங்கமாக செயல்பட்டவன். நபி அவர்களே, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மேலாடையை தாருங்கள், அதன் மூலம் எனது தந்தையை நான் கஃனிட வேண்டும் என்று கேட்டார். அவர் கேட்கிறார், தந்தை மிகப்பெரிய எதிரி இஸ்லாத்துக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மேலாடையை கழட்டி கொடுத்தார்கள். தனது மேலாடையை கழட்டி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், உமது தந்தை மரணித்து விட்டால் எனக்கு செய்தி அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்களுக்கு செய்தி வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உபை மரணித்து விட்டான் என்ற செய்தி வந்தவுடன் நபி அவர்கள் சென்றார்கள். சென்று அவனுக்காக ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு, பாவ மன்னிப்பு தேடுவதற்காக முன் சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து இழுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த ஆடையை பிடித்து யா ரசூலல்லாஹ், முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்தலாமா? முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்த முடியுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு இரண்டிலே ஒன்றை தெரிவு செய்வதற்கு அனுமதி தந்து விட்டான். என்ன? குர்ஆனிலே வருகின்ற ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் தேடாவிட்டாலும், இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, நீர் 70 முறை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போவதில்லை. அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ் எனக்கு விரும்பியதை தெரிவு செய்வதற்கு அனுமதி தந்து விட்டான். நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். யாருக்கு? அந்த முனாஃபிக்கு தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இதற்கு பிறகு அவர்கள் எவருக்கும் நீ தொழுகை நடத்தக்கூடாது. வலா தகும் அலா கபரிஹி, அவருடைய கபர்களுக்கு மீது நிற்க கூடாது என்ற வசனம் அருளப்பட்டது. இந்த செய்தியை நாம் புகாரிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, எதிரிகள், இஸ்லாத்துக்கு பகிரங்க எதிரிகளாக இருந்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ரஹ்மத்துல்லில் உம்மா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இந்த தூதர், இந்த வாழ்க்கை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மனம் கமழுகின்ற வாழ்க்கையின் பக்கங்கள். இது ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எதுவும் ஒளியும் மறையும் இல்லை. தெளிவாக சொல்லிவிட்டார்கள், என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லலாம். அப்படி ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். அவர் யார்? நாளை மறுமையுடைய நாளில் சுவர்க்கம் அவருக்காகத்தான் திறக்கப்படும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தனது அடியார்களில் ஒரே ஒரு அடியானுக்கு வைத்திருக்கிறானே அந்த புகழுக்குரிய இடம், அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை மறுமையில் ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஆதமுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவன், இதை நான் பெருமையாக சொல்லவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி மிகச் சிறந்த ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். நாளை மறுமையில்
நம்மை விட்டு நமது பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாம் வெறுண்டோடுகின்ற போது உம்மதி, என்னுடைய சமுதாயமே என்று சொல்லக்கூடிய தலைவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த தூதரை உண்மையிலே நேசிப்பவர்களாக மாறுவோம். அந்த தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நமது வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அந்த தூதர் எவற்றை நேசித்தார்களோ அவற்றை நாம் நேசிப்போம். அந்த தூதர் எவற்றை வெறுத்தார்களோ அவற்றை வெறுப்போம். அந்த தூதர்கள் யாரை விரும்புமாறு சொன்னார்களோ அவர்களை விரும்புவோம், நேசிப்போம். அந்த நேசத்தை நமது குழந்தைகளுடைய, பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு உள்ளங்களில் வளரச் செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது குழந்தைகள் அந்த பிஞ்சு உள்ளங்களில் அல்லாஹ்வின் ரசூலுடைய முஹப்பத், நேசம், அந்த தூய வாழ்க்கை அந்த உள்ளங்களில், அது ஒரு தூய்மையான உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு உள்ளங்களில் இவைகள் தான் விதைக்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் ரசூலை உண்மையிலே பின்பற்றுகின்றவர்களாக, யூதர்கள் கிறிஸ்துவர்களை நமது வாழ்க்கையிலே பின்பற்றாதவர்களாக, அவர்கள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக, இஸ்லாத்துக்கு எதிரான போரை அறிவித்துக் கொண்டவர்களாக அவர்கள் உலகிலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை பின்பற்றுவதோ, அவர்களை நேசிப்பதோ நிச்சயமாக ஒரு மூமின் மிகப்பெரிய நஷ்டத்தை தழுவுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு மாறு செய்வோம், அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றுவோம், அந்த தூதரை நேசிப்போம். அந்த தூதருடைய நேசம் நாளை மறுமையில் அந்த தூதரோடு நாம் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நேசமாக அதை மாற்றிக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்